ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செம்மையாக ஒரு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு சூப்பரான ஆயில் தான் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். மருதாணியோட இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா, இந்த ஆயில் வந்து 6 மாதம் வரைக்கும் செம்ம ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆயிலு. அதே மாதிரி 6 மாதம் வரைக்கும் ஆயில் வந்து கெடவே கெடாது. இது நீங்கள் அப்ளை பண்ண செகண்டில் உங்களுக்கு முடி வந்து ஒரே வாரத்தில் இளநரையெல்லாம் வந்து செம்மையாக ரிசல்ட் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இது தாடி, மீசை எல்லாத்துக்கும் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான ஆயில் தான். நீங்கள் வந்து கண்டிப்பாக ஹேர் டைக்கு வந்து நீங்கள் பாய் சொல்லிடலாம். அந்த அளவுக்கு இது திக்காக ரொம்ப ஒரு சூப்பராக இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. மருதாணியோட சில பொருட்களை சேர்த்து நீங்கள் இதை ஆயில் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா டை வந்து அப்ளை பண்ண தேவையில்லை. கண்டிப்பாக இந்த ஆயிலை நீங்கள் இந்த வீடியோ முடிச்சுட்டு உடனே ரெடி பண்ணி போட்டு பாருங்கள். எல்லா வயதினரும் யூஸ் பண்ணுறது. இளநரை வந்து ஒரே வாரத்தில் கண்ட்ரோல் ஆகும். தொடர்ந்து தடவிட்டு வந்தீங்கன்னா நிரந்தரமாக உங்கள் முடியை வந்து கருப்பாக்கிக்கலாம். இந்த ஆயிலை எப்படி ரெடி பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு வெள்ளை முடிக்கு ஒரு ஆயில் தான் நம்ம ரெடி பண்ணலாம். ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேவையான பொருளை மட்டும் நம்ம எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி மருதாணி இலை இருக்கு இல்லையா, இதை வந்து நல்லா அலசிட்டு ஈரப்பதம் இல்லாமல் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு மருதாணி இலை எடுத்துக்கலாம். இப்போது மருதாணியை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இதில் வந்து முக்கியமாக வந்து நம்ம ஈரப்பதம் சுத்தமாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஆயில் வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதனால் வந்து ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து மருதாணியோட இந்த மாதிரி வந்து சேர்த்து நீங்கள் தலையில் அப்ளை பண்ணுறப்ப முடி வந்து நல்லா கருப்பாகும். தனியாக மருதாணி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அந்த ரெட் கலர் மாதிரி தான் வரும். அதனால தான் மருதாணியோட இந்த சில பொருட்களை சேர்த்து நீங்கள் பண்ணுறப்ப உங்கள் முடி வந்து டோட்டலாகவே நல்லா ஒரு வாரத்துலேயே நல்ல நரை முடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிரந்தரமாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கருமையாகுங்க. இப்போது அடுத்த பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கருஞ்சீரகம். கருஞ்சீரகம் ஆல்ரெடி வந்து நம்ம தலையில் மெலனின் சத்துக்கள் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இளநரை அப்படிங்கிறது அதிகமாகவே வரும். அதே மாதிரி முடி வந்து சீக்கிரமாக நரைக்கிறதுக்கு அதிக ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெலனின் சத்துக்கள் அதிகமாக இருக்குது கருஞ்சீரகத்தில். இதை நம்ம தலைக்கு சேர்க்குறப்ப நல்ல உங்கள் முடியை கருப்பாக மாற்றி கொடுக்கும். நீடித்து வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து நம்ம தடவிட்டு வரப்போ நிரந்தரமாக உங்கள் முடியை வந்து கருப்பாகும். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க. இந்த கருஞ்சீரகம் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். நிறையா பேர் என்ன இது அப்படின்னு கேட்குறீங்க. இது வந்து நாட்டு மருந்து கடையில் எல்லா கடையிலையுமே கிடைக்கும், ஆன்லைன்லேயும் இருக்கும். இது வந்து களோஞ்சி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதை வாங்கிக்கோங்க. 2 ஸ்பூன் வந்து மருதாணியோட சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம வந்து 1 டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறோம். வெந்தயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முடி உதிர்வை கட்டுப்படுத்தி நல்லா வந்து தலையில் சூடு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா முடி கொட்டுற பிரச்சனை வந்து டோட்டலாக வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி வந்து வெந்தயத்தை நீங்கள் சேர்க்குறப்ப ரத்த ஓட்டத்தை நல்லா பலப்படுத்தி உங்களுக்கு வந்து முடி உதிர்தலை நிப்பாட்டி முடியை நல்லா அடர்த்தியாகவும் ரொம்ப சைனிங்காகவும் வளர வைக்கும். அதுக்கு தான் வந்து நம்ம வெந்தயம் சேர்க்குறோம். நிறைய பேர் வந்து கேட்பீங்க, வெந்தயம் வந்து சேர்த்தா தலைவலிக்குமாக்கா அப்படின்ட்டு. வெந்தயம் இப்போ நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப தலைவலி வந்து கண்டிப்பாக வராது. ஏன்னா நம்ம ஆயில் வந்து நல்லா காய்ச்சிடுவோம். அதனால் உங்களுக்கு அந்த பிரச்சனை வராதுங்க. இப்போ வந்து அடுத்ததாக வெந்தயம் சேர்த்தாச்சு. எப்போவுமே நம்ம முடியை வந்து நல்லா கருன்னு வச்சுக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு பொருளையும் நம்ம இதோடு சேர்க்க போகிறோம். அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீத்தூள். டீத்தூளை வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த பிராண்டு கூட எடுத்துக்கலாம். மசால் டீத்தூள் இல்லாமல் சாதா டீத்தூளை ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 3 ரோசஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். சாதா டீத்தூள் வந்து எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக மசால் டீத்தூள் ஆட் பண்ண வேண்டாம். இப்போ இது நம்ம போட்டிருக்கிற எல்லா பொருளுமே இந்த மருதாணியோட சேர்ந்து வர்றப்ப எண்ணெய் வந்து நல்லா அந்தளவு கலரிங் எப்படி கொடுக்குதோ அதே அளவு உங்கள் முடியும் டோட்டலாக வந்து கொடுக்கும். இந்த எண்ணெயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்ளை பண்ணி 1 மணி நேரம் மட்டும் இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தலைக்கு வந்து எப்பவும் போல் சீக்கா பவுடர் போட்டு குளிச்சுட்டு வரப்போ டோட்டலாகவே ஒரு வாரத்தில் உங்கள் முடி நல்லா கருகருன்னு மாறுங்க. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நல்லா ஒரு எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த மாதிரி நல்லா ஒரு அரைச்சி கொண்டு வந்துடலாம். இதுவும் கேட்பீங்க, அரைக்காமல் போடலாமான்னு. அரைக்காமல் போட்டிங்கன்னா ரொம்ப வந்து அந்த எசன்ஸ் கிடைக்கிறதுக்கு லேட் ஆகும். நம்ம இந்த மாதிரி அரைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த எசன்ஸ் சீக்கிரமாகவே எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை நல்லா மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வந்து அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக அந்த பொடியெல்லாம் வந்து பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. இந்த மாதிரி வந்து வந்துடும். சுத்தமாக நம்மளுக்கு அந்த மருதாணியோட அந்த வெந்தயம் எல்லாமே இந்த மாதிரி பவுட்ரு ஆயிடணும். ஓரளவுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து அரைச்சாலே போதும். ரொம்ப நைஸாக அரைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் இத்தனை பொருள் சேர்த்துருக்கோம், டீத்தூள் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதே தெரியாது. ஆனால் இது எஃபெக்ட் அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ஆயில் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு எஃபெக்ட் தரும். இப்போது ஆயில் எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு வந்து ஒரு இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஸ்டீல் பாத்திரம் அந்த மாதிரி கொஞ்சம் அடிக்கனமான பாத்திரமாக வந்து நீங்கள் அடுப்பில் வச்சுக்கலாம். சின்ன பாத்திரமாக வச்சிங்கன்னா எண்ணெய் வந்து பொங்கி வரும். கொஞ்சம் இந்த மாதிரி அகலமாக ஒரு பாத்திரம் ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சதை லைட்டாக வந்து வறுத்துக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி கொஞ்சம் சூடு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த தலைவலி பிரச்சனை வந்து டோட்டலாக வராது. எண்ணெய் காய்ச்சினாலுமே கூட இதை லைட்டாக வந்து கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு நம்ம ஆயிலை வந்து சேர்த்துக்கலாம். இதில் நம்ம முக்கியமான ஒரு 2 ஆயில் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். இது கூட அந்த மாதிரி சேர்க்குறப்ப இன்னுமே உங்கள் முடியை வந்து நல்லா கருன்னு மாற்றி கொடுக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம பொடியெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போது லைட்டாக வந்து நம்ம அப்படியே ஒரு அந்த ஈரப்பதெல்லாம் லைட்டாக போகிற வரைக்கும் கொஞ்சம் வறுபட்டுச்சுன்னா போதும். ரொம்ப கருகணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ பாருங்கள், நம்ம அதை போட்டோம்னா லைட்டாக வந்து அந்த ஒரு பவுட்ரு மாதிரி வந்து ஒட்டாமல் வந்து ஒன்று ஒட்டாமல் வந்து அந்த ஈரப்பதம் போயிடும். அது வரைக்கும் இதை சூடு பண்ணிங்கனாலே போதும். அதுக்கடுத்து வந்து நம்ம சுத்தமான தேங்காய் நம்ம சேர்த்து தான் நம்ம ஆயிலை வந்து ரெடி பண்ண போகிறோம். டோட்டலாக இப்போ நம்ம சேர்த்த பொருள் எல்லாமே ஒரு 50 கிராமுக்கு மேலே தான் இருக்கும் பாருங்கள். இதுக்கு நீங்கள் 100 மில்லி ஆயில் வந்து சேர்த்திங்கன்னா போதும். ஏன்னா நம்ம 2 ஸ்பூன் வந்து கரிஞ்சீரகம், 1 டீஸ்பூன் வெந்தயம், அதுக்கடுத்து 1 கைப்பிடி வந்து மருதாணி, 2 ஸ்பூன் டீத்தூள் சேர்த்தது இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு எஃபெக்ட் ஆகிருக்கு. இதுக்கு வந்து நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 100 மில்லி சுத்தமான தேங்காய் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி விவிடி தான் எடுத்திருக்கேன். இந்த ஆயிலை இப்போ இந்த அளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் ரொம்ப சிம்மில் போட்டுருங்க. இப்போ சிம்மில் வச்சுட்டு இப்போ ஆயிலை வந்து நம்ம கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். செக்கெண்ணெய் கிடச்சிச்சின்னா நீங்கள் தேங்காய் அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 100 மில்லி தேங்காயை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பனினால் இங்கே பாருங்கள் தேங்காய் எப்படி உறைஞ்சிருக்கு அப்படின்ட்டு. இப்போது இது அப்படியே வந்து லைட்டாக வந்து இப்படி கலந்து விடுங்க. ஏன்னா ஆயில் வந்து நல்லா பொங்கி வரும், நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். நம்ம இந்த டீ தூளெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ஆயிலும் நல்லா உங்களுக்கு கலரிங் ரொம்ப செம்மையாக இருக்கும். இது அதிகமாக நீங்கள் ரெடி பண்ணுற மாதிரி இருந்தால் இரும்பு கடாய் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் கூட ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக வறுபட்டதுக்கப்புறம் நம்ம ஆயிலை வந்து சேர்த்துருக்கோம். இப்போ ரொம்பவுமே சிம்மில் வைங்க, ஏன்னா பொங்கி வராமல் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம இதில் வந்து சேர்க்கக்கூடியது விளக்கெண்ணெய் வந்து சேர்க்க போகிறோங்க. விளக்கெண்ணெய் வந்து எப்போவுமே சேர்த்துக்கோங்க எல்லா எண்ணெயிலையுமே. இது சேர்க்குறப்ப உங்கள் முடியை வந்து நல்லா கருன்னு வேர்க்கால்களிலிருந்து மாற்றி கொடுக்கும். அதே மாதிரி இளநரை டோட்டலாகவே உங்களுக்கு வராது, சுத்தமாக ஸ்டாப் பண்ணிடும். 1 டீஸ்பூன் வந்து 100 மில்லிக்கு சேர்க்கறதுனால வந்து எண்ணெய் ஆயில் பிசுன்னு வருமாக்கா அப்படின்னு கேட்குறீங்க. விளக்கெண்ணெய் இப்போ சேர்த்து அந்த ஃபீலே உங்களுக்கு வந்து வராது. அந்த அளவுக்கு வந்து எஃபெக்டாக இருக்கும் இந்த ஆயில். 1 டீஸ்பூன் மட்டும் இதில் கலந்து விட்டுருங்க. ஏன்னா இந்த விளக்கெண்ணெய் வந்து நார்மலாக தேய்க்கிறப்ப சளி பிடிக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம எண்ணெயில் சேர்த்து காய்ச்சறப்ப உங்களுக்கு அந்த ஃபீல் வராது. இதுக்கு அடுத்து இன்னொரு டீஸ்பூன் வந்து கடுகெண்ணெய் வந்து சேர்க்க போகிறோம். சரிங்களா? கடுகெண்ணெயை வந்து நம்ம 1 டீஸ்பூன் அதே அளவு வந்து எடுத்துக்கோங்க. விளக்கெண்ணெய் எந்த அளவுக்கு சேர்த்திங்களோ அதே மாதிரி கடுகெண்ணெய் சொல்லவே வேண்டியதில்லை. இதை வந்து வடக்கர்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் வந்து அவங்க அப்ளை பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் அந்த கடுகெண்ணெய் தான் அவங்க தலைக்கு சமையலுக்கு எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களெல்லாம் ஃபுல்லாகவே முடி வந்து முடியே வந்து பார்க்க முடியாது. அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டான ஒரு ஆயில்னு கூட சொல்லலாம். ஆனால் நம்ம தனியாக தேய்ச்சோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி வாசம் அடிக்கும் அப்படின்ட்டு நம்ம சேர்க்க மாட்டோம். இந்த மாதிரி தேங்காயில் கலந்துட்டிங்க அப்படின்னா அந்த கடுகெண்ணெய் சேர்த்த ஃபீல் வந்து கொஞ்சம் கூட இருக்காது. இப்போது 3 எண்ணெயும் நம்ம உள்ளே சேர்த்தாச்சுங்க. இந்த நுரையெல்லாம் சலசலப்பெல்லாம் அடங்கி ஆயில் தனியாக பிரிஞ்சு மேலே வரும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. செம்மையான ஒரு ஆயில் வந்து நமக்கு ரெடி ஆயிரும். எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம மீண்டும் நம்ம பார்க்கலாம். வெயிட் பண்ணி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு வாசனை வருது. 3 எண்ணெயுமே நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு 2-3 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆயில் தனியாக உங்களுக்கு பிரிஞ்சிருச்சு. அந்த நுரையெல்லாம் நம்மளுக்கு அடங்கிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்து தனியாக நீங்கள் ஸ்பூன் வச்சிங்க அப்படின்னா ஆயில் தனியாக வரணும். இது வந்து கரெக்டான பதம். இந்த ஆயிலை நீங்கள் 6 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணாலும் எந்த ஒரு வாசம் வராது, எண்ணெய் கெடாது. இந்த அளவுக்கு நீங்கள் காய்ச்சணும். ஏன்னா நம்ம பொருள் எல்லாமே பச்சையாக நம்ம அரைச்சி போட்டிருக்கோம் இல்லையா? இப்படி காய்ச்சிட்டிங்க அப்படின்னா தலைவலி டோட்டலாக வராது. இப்போ இருக்கிற இந்த பனி சீசனுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஆயிலை ரெடி பண்ணி தேய்ச்சிங்க அப்படின்னா, அதே மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு தேய்க்கலாமாக்கான்னு கேட்குறீங்க. இளநரையெல்லாம் வரவே இல்லை, இப்போ தான் ஆரம்பிக்குதுன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் 1 வீக் தேய்ச்சாலே போதும். சூப்பராக ஒரு
ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கிடலாம். இந்த மாதிரி சுத்தமாக உங்களுக்கு ஆயில் நிறைய பேர்த்துக்கு காய்ச்ச தெரிலங்கிறீங்க, கருக விடக்கூடாது. சிம்மில் வச்சு பாருங்கள், ஒரு துளி புகை வராமல் இந்த மாதிரி வந்து காய்ச்சி எடுக்கணும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணியும் அந்த சூட்டில் வந்து அப்படியே கொதிக்குது பாருங்கள். ஒரு துளி கூட நம்மளுக்கு அந்த இலையெல்லாம் ஒன்றுமே காணா. அந்த அளவுக்கு ஆயில் வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுதான் நம்ம காய்ச்சிற பக்குவம். இந்த மாதிரி வந்து ரெடி ஆயிடுச்சுன்னா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். நம்ம போட்ட பொருள் எல்லாமே அடியில் இருக்குது பாருங்கள், எடுத்து காமிக்கிற பாருங்கள். பார்த்திங்களா எந்த அளவுக்கு நல்லா வந்து காஞ்ச தடவை கருப்பாயிருச்சு பாருங்கள். ஆனாலும் இது கீழே போயிடும். நீங்கள் ஸ்பூன் இப்படி மேலே வச்சிங்கன்னா எண்ணெய் தனியாக வந்துடும். இதுதான் நம்ம எண்ணெய் காய்ச்சிற போதும். சரிங்களா, இப்போ கீழே இறக்கிடலாம். ஆயில் ரொம்ப கருன்னு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருச்சு. இது ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுறலாங்க. இந்த சலசலப்பெல்லாம் நல்லா அடங்கி கொஞ்சம் வெதுப்பானதுக்கப்புறம் இந்த ஆயிலை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் இரும்பு கடாயில் வந்து காய்ச்சிறீங்க அப்படின்னா ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக அந்த இரும்பு சட்டியில் ஊற விட்டுருங்க. நல்லா இருக்கட்டும் ஆயில். நீங்கள் மறுநாள் காலையில் வந்து நீங்கள் வடித்து ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, இப்போ நான் வீடியோக்காக வந்து இப்போ ஃபில்ட்ரு பண்ணி காமிக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் வந்து ஆறட்டும். இப்போது இந்த ஆயில் வந்து கொஞ்சம் வெதுப்பாயிருச்சுங்க. நான் ஃபில்ட்ரு பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இரும்பு வடிகட்டியே எடுத்துக்கோங்க. ஏன்னா சூடாக வந்து நீங்கள் அந்த வடிகட்டியில் ஊற்றுனீங்கன்னா உருகி போயிடும். அதனால் இந்த மாதிரி வந்து இரும்பு வடிகட்டியாக பார்த்து எடுத்துக்கோங்க. லைட்டாக நீங்கள் வடித்தாலே தனியாக வந்து இந்த எண்ணெய் உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடும். ஏன்னா நீங்கள் எல்லாத்தையுமே உள்ளே போட்டு அடைக்கணும்னு இல்லை. இங்கே பாருங்கள், இப்படி வடிச்சிங்கன்னா சுத்தமாக ஆயில் மட்டுமே நம்மளுக்கு தனியாக கிடச்சிடும். இந்த மாதிரி வந்து ஆயில் தனியாக வந்துடும் நம்மளுக்கு. அவ்வளோதாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த போட்ட பொருளெல்லாம் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கறி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக வந்து நம்மளுக்கு வெந்துருச்சு. எல்லா பொருளோட எசன்ஸும் நம்மளுக்கு டோட்டலாக வந்து இந்த மாதிரி வந்து கிடச்சிரும். இப்போ இது நம்மளுக்கு தேவையில்லை, இதை எடுத்துடலாம். ஆயில் பாருங்கள், நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க எந்த அளவுக்கு அந்த கலர்ஃபுல்லாக. ஜூம் பண்ணியே காமிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக வந்து ஆயில் ரெடியாக இருக்குது பாருங்கள். நம்ம போட்ட பொருள் இதில் அவ்வளோ ஒரு முக்கியமான பொருளை போட்டிருக்கோம். மைல்டாக வந்து பாருங்கள், நம்ம அந்த கரிஞ்சீரகத்தோட பவுட்ரு, அந்த டீ தூள், இந்த ஆப்ஷன்லாம் வந்து உள்ளே இருக்கிறப்போ இதை நீங்கள் தலையில் அப்படியே தேய்க்கிறப்ப நல்ல வேர்க்காலில் இறங்கி செம்ம ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் ஒரு தடவை இந்த ஆயில் இந்த பனி சீசனுக்கு கண்டிப்பாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா தேய்ச்சி விடுங்க. நல்லா உச்சந்தலையில் தேய்ச்சி விட்டு அரிப்பு, அலர்ஜி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். எடுத்துகிட்டு நீங்கள் அடர்த்தியாக முடியும் வந்து நல்லா கருன்னு வளர்ந்துடும். இப்போது இந்த வெந்தயமெல்லாம் நம்ம இந்த மெத்தடில் நீங்கள் சேர்த்து செய்கிறப்ப எந்த ஒரு தலைவலியும் வராது. கண்டிப்பாக நீங்கள் மருதாணி இதில் சேர்த்துருக்கிறீங்களா அப்படின்னே உங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு இது வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கொடுக்குங்க. இப்போ இதை எப்படி தலைக்கு அப்ளை பண்ணலான்னு பார்த்துடலாமா? இந்த ஆயிலை இந்த மாதிரி முடி வந்து நல்லா குளிச்சுருங்க. ஃபஸ்ட் நாள் குளிச்சுட்டு ஆயிலை வந்து நீங்கள் நரமுடி இருக்கிற பக்கம் தான் யூஸ் பண்ண அப்படிங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து வாரத்தில் ஒரு 2 நாளாவது இந்த மாதிரி நல்லா மசாஜ் கொடுங்க. கொஞ்சம் வெதுப்பான சூட்டோடவே வந்து பண்ணினீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கையில் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து முடி வேர்க்காலில் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடி ஃபுல்லாக லாங் வரைக்கும் தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் பாட்டிலில் கூட ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இந்த மாதிரி வந்து 3 விரல் எடுத்து இந்த மாதிரி வந்து டிக் பண்ணி கொடுங்க. டை அப்ளை பண்ணுற மாதிரியே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் முடியை வந்து பிரிச்சுட்டு இந்த 3 விரலில் எடுத்து இந்த மாதிரி டிக் பண்ணிங்கன்னா நல்லா அந்த வேர்க்கால்களில் வந்து நல்லா இறங்கிடும். அதுக்கப்புறம் சாதாரணமாக நீங்கள் எப்பவும் போல் தலைக்கு தேய்ச்சிக்கலாம். இதில் விளக்கெண்ணெய் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிற ஃபீல் வந்து இருக்கவே இருக்காது. அந்த அளவுக்கு வந்து முடி வந்து ரொம்ப சூப்பராக வளரும். அதே மாதிரி நல்லா கலரிங்கும் மாறும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் முடி எடுத்து இந்த மாதிரி ஆயில் வந்து வாரத்தில் ஒரு 2 நாளாவது வச்சிங்கன்னா தான் எல்லா பக்கமுமே அந்த ஆயில் வந்து நல்லா ஸ்கின்னில் இறங்கி முடியும் நல்லா பாருங்கள், நல்லா சைனிங்காக பல நல்லா கருன்னு வளரும். பாருங்கள், 1 2 நிறைய முடியெல்லாம் இருக்கிற பக்கத்தில் இந்த மாதிரி கையில் எடுத்துகிட்டு இப்படி இதே மாதிரி இந்த பக்கமும் 3 விரல் நல்லா எடுத்துகிட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நான் அப்ளை பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள்.
இந்த மாதிரி ஃபுல்லாக இப்போ இந்த மாதிரி கொடுத்துருங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் 3 விரலை வச்சு இந்த மாதிரி மசாஜ் கொடுங்க. ஃபைனலாக இந்த மாதிரி வந்து கொடுத்ததுக்கப்புறம் முடியை ஃபுல்லாகவே இப்படி எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி வந்து ஆயிலை மசாஜ் கொடுத்து இந்த நுனி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இருக்கிறத அதையும் நல்லா எடுத்து பாருங்கள் லைட்டாக அந்த மாதிரி வந்து தேய்ச்சி விடுங்க. இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தேய்ச்சிட்டு கம்பல்சரி ஒரு 2 மணி நேரம் தலையை நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மலான சீயக்காய் ஷாம்பு அந்த மாதிரி போட்டு நீங்கள் குளிச்சிக்கலாம். முடியும் நல்லா கரு நல்லா பஃபியாக ரொம்ப சூப்பராக வளரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வாரம் ட்ரை பண்ணிங்கனாவே உங்களுக்கு ரிசல்ட் எப்படின்னு தெரியும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம். பாய்.